நீண்ட கால கோரிக்கையான இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதற்கு ஒவ்வொரு முயற்சி என்பது அவருடைய முயற்சிக்கு ஒரு அடையாளமாக இந்த பேருந்து நிலையம் திகழ்கின்றது. திருச்சுழி எப்படியோ இந்த திருச்சுழி இன்றைக்கு பல பேர் இடங்களாக இருக்கிறது. இந்த பைபாஸை நீங்கள் எடுத்து கொடுக்க வேண்டும். அதனால் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இடம் வாங்குறதுலேருந்து ராணியம்மாவை சந்தித்து இடம் வாங்குறதுலேருந்து கட்டட கட்டுறதுலேருந்து அத்தனைக்கும் இவர் ஒரு ஆள் தான் காரணம். இவர் ஒரு ஆள் தான் இந்த தொழிலுக்கு திருச்சுழி பகுதிக்கு எது வேணுமோ செய்ய முடியும். 10 ஆண்டு காலம் எதிர்கட்சியாக இருந்தாங்க. நீங்கள் யாரும் அந்த கோரிக்கை வச்சாலும் நடந்திருக்காங்க. அன்றைக்கு 2020 இந்த அரசினுடைய திட்டங்களை வடக்கோடிக்கு மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற முனைப்போடு கடமை உணர்வோடு நமக்கு கிடைத்திருக்கிற மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை வரவேற்கிறேன். நம்முடைய மரியாதைக்குரிய PAPD அவர்களை வரவேற்கிறேன். துறை அமைச்சர் அவர்களும் மதிப்புக்குரிய PDD உள்ளிட்ட அனைத்து அரசு ஊழியர்களை மக்கள் திருச்சுழி பேருந்து நிலையத்தை திறந்து வைத்து திருச்சுழி பொதுமக்களுடைய பல்லாண்டு கால கோரிக்கையினை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் ஆயிரம் தளபதி MK ஸ்டாலினுடைய பொற்கால ஆட்சியிலே நிறைவேற்றி வைக்கக்கூடிய மகிழ்ச்சியும் பெருமைமிக்க இந்த தருணத்தில் கழகத்தின் உடன்பிறப்புகளே, நிர்வாகிகளே, வருவாய் வட்டாட்சியர் உள்ளிட்டிருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகளே, உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய பணிவான இருவரக்கூடிய வணக்கத்தையும் பத்திரிகை தொலைக்காட்சிகளுக்கு நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வரவேற்புடைய ஆட்சியர் முன்னூத்தம்பி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல திருச்சுழி ஊராட்சியினுடைய வரலாற்றில் இந்த நாள் ஒரு மிக முக்கியமான ஒரு நாள். நீண்ட காலமாக, ஏன் நீண்ட பல வருடங்களாகவே நாம் கோரிக்கைகளாக விடுத்து நிறைவேற்ற வேண்டிய திட்டம் என்பதை கருதி கோரிக்கை அளவிலே இருந்த அந்த திட்டத்திற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பிலே அவர் அமர்ந்தால்தான் இந்த திட்டம் வரும், இந்த பஸ் ஸ்டாண்ட் வரும் என்று நிலை வந்து 2021 அவர் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு நாம் தொடர்ந்து பல முயற்சிகளை மேற்கொண்டு இந்த பேருந்து நிலையம் மிக அழகாக சிறப்பான முறையிலே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டு ஏறத்தாழ 6 கோடி ரூபாய் செலவிலே இந்த பேருந்து நிலையம் இங்கே கட்டப்பட்டு ஆன்மீக பெருமை கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணில் அந்த பேருந்து நிலையத்தை தொடங்கி வைப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சியும் தனிப்பட்ட முறையிலே பெருமையும் நான் பெற்றிருக்கிறேன். திருச்சுழிக்கு என்று இருக்கக்கூடிய பல்வேறு வரலாற்று பெருமைகளில் சோழர் காலத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய காலங்களில் இருந்து நாயன்மார்களாலே பாடல் பெற்ற ஸ்தலமாக, தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாக, பாண்டி 14 என்று போற்றப்படக்கூடிய தலங்களிலே ஒரு தலமாக திருச்சுழிகள் என்று வழங்கக்கூடிய இந்த தலத்தில் ஆன்மீக பெரியவர்களாக இருக்கக்கூடிய பலரும் பகவான் ரமண மகரிஷி போன்றிருக்கக்கூடிய பெருந்தகையாளரும் இந்த மண்ணில் அவதரித்திருக்கிறார்கள். அரசியல் களத்திலே களமாடிய மாபெரும் தலைவர்கள் திருச்சுழியிலே மையம் கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் திருச்சுழியுடைய வளர்ச்சி என்பது பல்வேறு காலகட்டங்களிலே வளர்ந்து வரக்கூடிய நிலையில் இருந்தாலும் இந்த ஊராட்சி இன்னும் மாபெரும் வளர்ச்சியை பெறுவதற்கான அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் திருச்சுழி இன்றைக்கு பல்வேறு முன்னேற்றங்களை கண்டிருக்கிறது. அரசு கல்லூரி வந்திருக்கிறது, அரசு ITI என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்ப
பயிற்சி மையம் வந்திருக்கிறது. இந்த சாலைகள் இன்றைக்கு பெரிய அளவில் விரிவாக்கப்படக்கூடிய பணிகள் நடைபெற துவங்கி இருக்கிறது. நீதிமன்றம் வந்திருக்கிறது. இப்படி பல்வேறு சமத்துவம் உள்ளிட்டிருக்கக்கூடிய பல்வேறு வளர்ச்சிகளை நம்முடைய திருச்சூழி காணக்கூடிய இந்த வாய்ப்பு நம்முடைய முதலமைச்சருடைய ஆட்சி காலத்திலே நடைபெற்றிருக்கிறது. அதனால்தான் இப்போது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பேருந்து நிலையம் நான் குறிப்பிட்டு சொன்னதைப் போல 6 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் காத்திருக்கக்கூடிய அறைகள், அவர்களுக்கான கழிவறை வசதிகள், குடிநீர் வசதி, அதற்கான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, பாலூட்டக்கூடிய தாய்மார்கள், பெண்கள் அவர்கள் பாலூட்டுவதற்கு அதற்கென்று ஒரு தனியான ஒரு இடம் எந்த அளவிற்கு நினைத்து பார்த்து இங்கே வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதற்காக நான் பட்டியலிட விரும்புகிறேன். ஆக இங்கே வரக்கூடியவர்கள் நல்ல முறையில் தங்கி செல்வதற்கும், அதைப்போல வரக்கூடியவர்கள் இங்கே பல்வேறு பொருள்களை வாங்குவதற்கான கடைகள், நல்ல தரமான ஒரு உணவக வசதி என்று பல வசதிகளையும் உள்ளடக்கியதாக இந்த பேருந்து நிலையம் இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்து நிலையத்தை நான் நம்முடைய மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களை வைத்து திறக்க வேண்டும் என்று நான் மிகவும் நான் விரும்பினேன். ஆனால் பல்வேறு சூழ்நிலைகள் அவர்கள் இங்கே வர இயலாத நிலையில் இன்றைக்கு நாங்கள் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் நானும் இந்த நிகழ்ச்சியிலே திறந்து வைக்கக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். ஆனால் இதை அமைப்பதற்கு நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் மிகுந்த ஒத்துழைப்பையும் நிதி நல்கியும் அவர்கள் தந்தார்கள். எனவே நான் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் ஐ. பெரியசாமி அவர்களுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதேபோல் நான் மிக குறிப்பாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இன்னொருவர் நம்முடைய மண்ணினுடைய மைந்தர், இன்றைக்கு ஊரக வளர்ச்சித் துறையிலே இயக்குநராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய திரு பொன்னையா IAS அவர்கள். அவர்கள் நம்முடைய பகுதியை சார்ந்தவர். எனவே திருச்சூழியிலே இது அமைவதிலே அவரும் பெரும் ஆர்வம் காட்டி நிதி ஒதுக்கீடுகளையும் இது விரைவாக நடத்துவதற்கான பணிகளையும் அவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு செய்திருந்தார்கள். அவரே கூட இங்கே நேரிலே வந்து ஆய்வினை நடத்தி இந்த பணிகளை எல்லாம் சிறப்பட செய்தார்கள். நம்முடைய மதிப்பிற்குரிய ஏடிஎம்மா, உங்களுக்கும் என்னுடைய நன்றி. காரணம் முதலிருந்து ஆட்சி போடுறதுலேருந்து ஒப்பனை அத்தனையும் பார்த்து செஞ்சாங்க. என்னுடைய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், மதிப்பிற்குரிய பத்திரி அவர்கள் உள்ளிட்டிருக்கக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மிகுந்த தனிப்பட்ட ஆர்வம் எடுத்து கொண்டு செய்திருந்தாங்க. இவர்கள் எல்லாத்தையும் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய ஒருங்கிணைப்பில் இது மிகச்சிறப்பான வகையை இங்கே உருவாக்கி கொண்டிருக்கிற ஊழல்கள், பொறியாளர்கள். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இதுக்கு இடம் கிடைக்கிறது ஒரு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ அண்ணன் பொண்ணுத்தம்பி அண்ணன் நம்முடைய ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர், அவருடைய பங்களிப்பு இதில் ரொம்ப அதிகம். ஒன்றிய செயலாளர் நம்ம தம்பி சந்திரபாண்டிய அவர் என்ன 2 பேருமே பண்ணாங்கன்னா, இதுக்கு இடம் கிடைக்கிற போது இந்த இடத்தை எப்படி பெறுவது என்பது ஒரு பெரிய காரியமாக வந்தது. அப்போது அவருடைய முயற்சியின் காரணமாக நான் இப்போதும் இந்த விழாவிலே நன்றியோடு சொல்ல வேண்டும். இந்த இடத்தை குத்தகையாக, நீண்ட கால குத்தகையாக கொடுத்து இந்த பஸ் ஸ்டாண்ட் அமைவதற்கு நம்முடைய மேன்மிதங்கிய ராமநாதபுரம் சமஸ்தானத்தினுடைய அரசியார் அவர்கள், அவருடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் சமஸ்தானத்தினுடைய தேவஸ்தான நிர்வாகம் மிகுந்த ஒரு அன்போடு, ஒரு பொதுநல நோக்கோடு அவர்கள் இந்த இடத்தை நீண்ட கால குத்தகைக்கு வழங்குவதற்கு அவர்கள் மனமோடு தந்தார்கள். இந்த விழாவில் நாம் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். அதேபோல் அறநிலையத்துறையும் அதற்கு மிகுந்த முயற்சிகளை தந்து நம்முடைய மதிப்பிற்குரிய அப்போது செக்ரட்டரியாக அறநிலையத்துறையில் இருந்த மதிப்பிற்குரிய சந்திரமோகன் IAS அவர்கள், அந்த துறையினுடைய கமிஷனர் அவர்களெல்லாம் இந்த இது அமைவதற்கு மிகுந்த அளவில் எனக்கு உதவி செய்திருக்காங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இன்றைக்கி திறந்து வைக்க போகும்போது இந்த பெருமையாக இருக்குது. ஆனால் இது உருவாக்கத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்டத்தில் இதில் ஒவ்வொருவரும் பங்களிப்பை தந்திருக்கிறார்கள். இன்னும் கூட சொல்லணும்னா, வர்றதுக்கு பாதை
அது கூட ஒருத்தர் தான் வந்து இப்போ இந்த பாதை எங்களுக்கு கடைசி அவர் விட்டு கொடுத்து பண்ணார். அவரையும் நான் நன்றியோடு உங்களையும் நான் நினைக்கிறேன். காரணம் என்ன இவர் என்ன ஞானகுரு அவர்கள் அதற்கான பாதையை விட்டு கொடுத்து பெருந்தன்மையோடு செய்தார்கள். உங்களுக்கு உரிய வகையிலே நாங்கள் கௌரவம் செய்யப்படும். இந்த மேடையிலே சொல்கிறோம், நான் தனிப்பட்ட முறையில் நான் செய்வேன். இப்படி நான் ஒவ்வொருவராக நான் சொல்லலாம். எல்லாரும் இருந்து ஊர் கூடி தான் பேர் வைக்க முடியும் என்ற வகையில் இந்த பஸ் ஸ்டாண்ட் அமைவதற்கு எல்லோரும் செய்திருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் வரக்கூடிய தண்ணீர்கள் ஒரு புனித நதியாக இருக்கக்கூடிய குன்றாட்டில் கலந்து குண்டாறு எப்படி புனித நதியாக இந்த திருச்சுழி தலத்தை பெருமைப்படுத்துகிறதோ அதே போல ஒரு பெருமையை எல்லாருடைய நன்றியும் இறுதியாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தான் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த திருச்சுழிக்கு இன்னும் நிறைய செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. திருச்சுழி போக்குவரத்தில் இப்போது இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வகையில் வரக்கூடிய திராவிட மாடல் 2D ஆட்சியில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்கிற போது திருச்சுழிக்கான அந்த சுற்றுவட்ட சாலை பைபாஸ் அந்த சாலை முதல் கட்டமாக நம்முடைய திருச்சுழியிலே அமைப்பதற்கு நிச்சயமாக நாங்கள் உறுதுணையாக இருந்த அந்த காரியத்தை நிறைவேற்றித் தருவோம் என்பதையும் நான் அந்த நேரத்தில் தெரிவித்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய மனமார்ந்த நன்றி. பல்வேறு பணிகள் இருந்தது. மிக குறுகிய காலகட்டத்தில் நான் அவர் வேண்டிக் கொண்டேன். அவற்றையெல்லாம் ஒத்தி வைத்துவிட்டு இந்த காலை வேளையில் அங்கிருந்தவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சிகள் மல்லாநகரில் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை கலந்து இந்த பகுதிக்கும் எங்களுக்கும் அவர் பெருமையை தேடி தந்திருக்கிறார். இவற்றில் அனைவரும் இருந்து ஒத்துழைப்பு